தேர்தல்ல நாம் தமிழருக்கு 19,00,000 வாக்கு மட்டும் தான் கிடைச்சது. அதுக்கான காரணம் ஏன்னா, நியூஸ் சேனல்ஸ்லாம் ஹெட்லைன்ல சீமான் வந்துட்டு விஜய் பேசிட்டாருன்னு போடுறாங்க. பேசுனது ஏதோ 10 நிமிஷம் மட்டும் தான். ஆனா இவங்க அதையே நியூஸா இருந்துட்டு 1 1/2 மணி நேரத்துக்கு மேல மக்கள்ட்ட திணிச்சுட்டாங்க. விடுங்க. அது ஏன் பேசினாரு அப்படின்னா, முதல்ல இதுக்கு வருவோம். எதுக்கு பேசினாருன்னா, அது வந்து கிராமத்து ஆளுங்கன்னா கொஞ்சம் அப்படிதான். கோவத்த வந்து அப்படிதான் வெளிப்படுத்துவாங்க. ஆனா அது உண்மையுமே கோவம் கிடையாது, பாசம் தான். ஒரு பாசத்தின் வெளிப்பாடு மட்டும் தான் கோவம். ஜிபி முத்து வீடியோ பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அவர் என்னதான் திட்டினாலும் மனுஷன் நல்ல மனுஷன். அவர் கேரக்டர் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் கொஞ்சம் பிரச்சனை இருக்காரு. நம்ம அவர் அப்புறம் பேசுவோம். இந்த பக்கம் வருவோம். அதிமுக திமுக வந்து என்ன வித்தியாசம் சீமான்ட்ட கேட்டப்ப கொடியில மட்டும் தான் வித்தியாசம் சொன்னாரு. ஒண்ணு இல்ல, இங்க வந்து கருப்பு சிவப்பா, இங்க அண்ணா இருப்பாரு, இங்க அண்ணா இருக்க மாட்டாரு, அவ்வளவுதான். மத்தபடி கொலை, கற்பழிப்பு, தேர்தல் அறிக்கை நிறைவேறாம இருக்கிறது, பெண்களை இழிவுபடுத்துறது, கற்பழிப்பு எல்லாமே பண்ணுவாங்க அந்த கட்சியினர் அப்படின்னு அண்ணன் சீமான் குறிப்பிட்டிருக்காரு. அது உண்மையும் கூட. நீங்களும் செய்திகள் கேள்விப்படலாம். செய்திக்கு யாரு வந்து அந்த செய்தி ஊடகங்களுக்கு எந்த கட்சி அதிகமாக நிதி கொடுக்கிறதோ அந்த கட்சிகள் மட்டும்தான் ஊடகங்களில் தொலைக்காட்சி பெட்டியில் காட்டப்படும். இது நிதர்சனமான உண்மை, எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணனோட வாக்கு குறைஞ்சதுக்கு இதுதான் ஒரு காரணம். நிறைய பேர் வந்து சாட்டை துணுமருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரலாம். இப்ப தாவிக கட்சியினர் வந்து எந்த அளவு பெண்களுக்கு அர்ப்பணிப்பு எல்லாமே இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பண்ணது பல குற்றப்பின்னோட திமுக அதிமுக முழுங்குறாலும் உள்ளார போயிட்டு இப்ப ஊழல்ல வந்துட்டு புரட்சிகரமான ஊழல் பண்ணிருக்காங்க. அதாவது காசு வாங்கிட்டு கவர்மெண்ட் ஜாப் தரது. இப்போ வடக்கனுக்கு வந்து வடநாட்டவர்களுக்கு எல்லா கட்சியினரும் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதனால பார்த்துடலாம். அந்த ஸ்ரீலங்கால இலங்கை போர் நடந்தது, அதை வந்து பேசவே மாட்டாங்க. பூர்வ கூட இருந்த தமிழர்கள் வட ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்த கலைஞர்கள் வந்து அவங்க வந்து ஆயிரக்கணக்கில் வந்து லட்சக்கணக்கில் வந்து இப்போ கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. இப்போ கலைஞர்கள் தான் மெஜாரிட்டி. இந்த பக்கம் இங்கேயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கோடிக்கணக்குன்னு கூட சில பேர் சொல்றாங்க. நம்ம லட்சணம் எடுத்துக்கலாம். இப்போ வடக்கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ வடக்கனுக்கு வேலை கொடுத்து வடக்கர்களுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல அங்க ஈழத்துல நடந்தது வந்து பேசாம இருக்காங்க. இங்க வந்து இது நடந்துட்டு இருக்கு. அண்ணன் சீமான் வந்து தெளிவா குறிப்பிட்டிருப்பார். எப்பயுமே நாம் தமிழர் இருந்துட்டு நினைவு நாள் போடுவாங்க இனப்படுகொலைக்கு மே 18 அப்ப. ஆனா டிவிலலாம் காட்ட மாட்டாங்க. அதாவது இப்ப இங்க வந்து போர் நடக்குமான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம மொழி வந்து அழிக்கப்படும். தயவு செஞ்சு, அதாவது நான் எதுக்கு மொழியை காக்குறேன் அப்படின்னா, தமிழர்கள் தான் உலகத்துக்கே நாகரிகத்தை வந்து கற்பிட்டது. வானிறம், செந்நிறம், பொன்னிறம் எல்லா நிறத்திலையும் ஒரு காலத்துல வாழ்ந்து யாது முறை யாவரும் கேளு அந்த பாட்டுல ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு நாடு எதுவுமே சுருக்க முடியாது. எல்லாருமே சமமா ஒற்றுமையா வாழணும். திருக்குறள தெய்வ நூல், யூனிவர்சல் பாசிட்டிவ் எத்திக்ஸ் புக் அப்படிதான் சொல்லப்படுது. புரிஞ்சுக்கோங்க. சிந்திச்சு வாக்களிங்க. அண்ணன் எல்லா பொருட்களையும் நிக்கிறாரு. அண்ணன் கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் உதவி செய்யுங்க. நன்றிகள்.